தாய்மார்களே, பெரியோர்களே, வணக்கம். உலகின் ஒரே பகுத்தறிவு நாளேடான விடுதலை இன்று வெளிவந்துள்ளது. இன்றைய விடுதலையில் தஞ்சையில் இன்று பழைய பேருந்து நிலையம் வரையில் பேரறிஞர் அண்ணா நூற்றாண்டு அரங்கத்தில் திராவிடர் கழக மகளிரணி மகளிர் பாசறை மாநில மாநாடு திராவிடர் கழக தலைவர் ஆசிரியர் கி வீரமணி தலைமையில் மிகச்சிறப்பாக நடைபெற்று வருகிறது. இம்மாநாட்டிற்கு தமிழ்நாடு முழுவதிலுமிருந்து பல்லாயிரக்கணக்கான திராவிடர் கழக மகளிரணி, திராவிட மகளிர் பாசறை மற்றும் இளைஞரணி மாணவர் கழக தோழர்கள் திரண்டு கலந்து கொண்டுள்ளனர். மாலையில் திராவிடர் கழக இளைஞரணி மாணவர் கழக மாநாடு பேரணியும் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. காலையில் நடைபெற்ற திராவிட மகளிரணி மகளிர் பாசறை மாநில மாநாட்டில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் 9 வகையான தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளன. அந்த தீர்மானங்கள் என்னென்னா, சுயமரியாதை திருமண சட்டம் இந்திய அளவில் நிறைவேறட்டும் அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு தீர்மானம். அப்புறம் 2வது, ஆணவ கொலை தடுப்பு சட்டத்திற்கான ஆணையம் அமைத்த முதலமைச்சருக்கு நன்றி அப்படிங்கிறது 2வது தீர்மானத்தில் சொல்ல வர்றாங்க. தீர்மானம் 3ல் எப்ஸ்டீன் கொடூரர்கள் கூண்டில் ஏறட்டும். 4ல் மகளிர் உரிமை தொகை, விடியல் பயணம் போன்றவற்றை தடுக்க முயல்வதற்கு கண்டனம். 5வது 100 நாள் வேலை திட்டத்தை சிதைக்கக்கூடாது அப்படிங்கிறது. 6ஆம் தீர்மானத்தில் பெண்களுக்கு 33% அரசியல் பிரதிநிதித்துவத்தை உடனே செயல்படுத்துக அப்படிங்கிறது. தீர்மானம் 7ல் பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்திடுக. தீர்மானம் 8ல் மகளிரையும் அர்ச்சகர் ஆக்குக. தீர்மானம் 9ல் சொல்லப்படுறது என்னென்னா, நூற்றாண்டு காணும் பெண்ணுரிமை சாசனம் பெண் ஏன் அடிமையானால், அதாவது தந்தை பெரியார் தந்த பெண்ணுரிமை சாசனமாம் பெண் ஏன் அடிமையானால் புத்தகத்தில் இடம்பெற்ற கட்டுரைகள் முதலாவதாக எழுதப்பட்டது விதவா விவாகம் என்ற கட்டுரையாகும். 1926 ஆகஸ்ட் 22 அன்று குடியரசு ஏட்டில் வெளியான இந்த கட்டுரையும் அடுத்தடுத்த ஆண்டுகளில் வெளியான 9 கட்டுரைகளும் சேர்த்து மொத்தம் 10 கட்டுரைகள் அடங்கிய பெண் ஏன் அடிமையானால் என்ற புத்தகம் தந்தை பெரியார் தொடங்கிய பகுத்தறிவு நூல் பதிப்புக் கழகத்தாரால் 1933ஆம் ஆண்டு வெளியிடப்பட்டது. இன்றும் என்றும் பெண்ணுரிமையின் அடிப்படைகளை விளக்கும் கேள்வி எழுப்பும் கனன்றழச் செய்யும் இந்த புத்தகத்தின் பல லட்சக்கணக்கான பிரதிகள் தமிழ்நாட்டில் போய் சேர்ந்துள்ளன. திராவிட மாடல் அரசான திமுக ஆட்சியில் 21 மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது அப்படிங்கிற தீர்மானம் தான் தீர்மானம் 9ல் சொல்லப்பட்டிருக்கு. அதில் என்னென்ன, கோடிக்கணக்கான மக்களிடம் இன்னும் போய் அந்த விஷயம் சேரணும் அப்படிங்கிறதுக்காக இம்மாநாடு உறுதி பூணுங்கிறதுங்கிறத சொல்லி தான் அந்த 9வது தீர்மானத்தை முடிக்கிறாங்க. இன்றைய தலையங்கத்தில் என்ன சொல்லியிருக்குன்னு பார்ப்போம். இந்தியாவுக்கு தலைகுனிவை ஏற்படுத்திய செயற்கை நுண்ணறிவு மாநாடு அப்படிங்கிற அந்த மாநாட்டை பற்றி தான் இந்த தலையங்கத்தில் சொல்லப்படுது. ஜெப்ரி ஐன்ஸ்டீனோடு ஒன்றிய அமைச்சர் மற்றும் பிரதமருக்கு இருந்த தொடர்பு மற்றும் டொனால்டு ட்ரம்பின் தொடர் மிரட்டல் போன்றவற்றில் இருந்து இந்திய மக்களின் கவனத்தை திசை திருப்பிட பிரதமர் மோடி எடுத்த முயற்சி இம்மாநாட்டின் குளறுபடியால் இந்திய அளவில் மட்டுமல்லாமல் உலக அரங்கில் தலைகுனிவை ஏற்படுத்தி விட்டது அப்படின்னு சொல்லிட்டு அதில் சொல்ல வர்றாங்க. இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த மாநாடு போதிய திட்டமிடல் இல்லாததாலும் விளம்பர மோகத்தாலும் பெரும் குளறுபடிகளாலும் மதிப்பு குறைவையும் தேடி தந்து விட்டது. அது எப்படின்னா, அதிநவீன தொழில்நுட்ப மாநாடுன்னு சொல்லப்பட்டாலும் அங்கு பாதுகாப்பில் இருக்கும் பெரும் குறைபாடுகள் பற்றி பார்த்தோம்னா, பிரதமர் வருகிறார், உடனே வெளியேற்றப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே இருக்கவங்களையெல்லாம் வெளியேற்றிட்டாங்க. பன்னாட்டு பிரதிநிதிகள் தங்கியிருந்த மற்றும் அவர்கள் நடமாடிய பகுதிகளில் முறையான கண்காணிப்பு இல்லாமல் அவங்க பொருளெல்லாம் கூட வச்சுட்டு போகிற மாதிரி ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் பல பன்னாட்டு அதிகாரிகள் மிரட்டப்பட்டனர். செயற்கை நுண்ணறிவு குறித்து அந்த மாநாடு விவாதிக்குது. ஆனால் அந்த செயற்கை நுண்ணறிவு குறித்து விவாதிக்கும் ஒரு மாநாட்டில் அங்கே ஒய்ஃபை கனெக்ஷனோ இன்டர்நெட் கனெக்ஷனோ சரியாக இல்லாமல் எல்லாருமே அல்லோலப்பட்டு போனாங்க அப்படின்னு இது தலையங்கத்தில் சொல்லப்பட்டிருக்கு. சட்டப்பேரவையில் நிறைவு நாளில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் எடுத்த உறுதியை பற்றி விடுதலை பக்கம் 2ல் கொடுத்துருக்காங்க. பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியாரின் சுயமரியாதை உணர்வும் சமூக நீதியும், பேரறிஞர் பெருந்தகை அண்ணாவின் இன உணர்வும், மாநில சுயாட்சி கொள்கையும், தமிழ்நாடு தலைவர் கலைஞரின் சிறப்பான நிர்வாகமும் தொலைநோக்கு பார்வையும் கொண்ட திராவிட மாடல் அரசை கடந்த 5 ஆண்டு காலத்தில் சிறப்பாக நடத்தி காட்டியிருக்கிறோம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 234 தொகுதிகளையும் என்னுடைய தொகுதிகளாய் நினைத்து
எங்களுக்கு வாக்களித்தவர்கள், வாக்களிக்காதவர்கள் என பிரித்து பார்க்காமல் நான் செயலாற்றி இருக்கிறேன். இந்த மிகப்பெரிய வாய்ப்பை தந்த தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் வந்து தமிழ் மக்களுக்கான திட்டங்களை தொடர்ந்து செயல்படுத்துவோம். தமிழர்களுடைய சுயமரியாதை எள்முனையளவு சீண்டப்பட்டாலும் அது யாராக இருந்தாலும் எதிர்குரல் கொடுக்கும் திசையில் முதல் நபராக நான் இருப்பேன் என்றார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். இன்று உலக தாய்மொழி நாள். விடுதலையில் பக்கம் 6ல் ஆசிரியர் அறிக்கை வந்திருக்கு. தாய்மொழியான தமிழை அழிக்க நினைக்கும் ஆரிய சமஸ்கிருத பண்பாட்டு படையெடுப்பினை எதிர்க்க ஓரணியில் திரண்டு நின்று வென்று காட்ட சூளுரைக்கும் சுயமரியாதை தன்மான சிங்கங்களாவோம் என்று உலக தாய்மொழி நாளில் திராவிடர் கழக தலைவர், தமிழர் தலைவர் ஆசிரியர் கி. வீரமணி அவர்கள் அறிக்கை விடுத்துள்ளார். பெரியார் பாலிடெக்னிக்கில் தேசிய அளவில் தொழில்நுட்ப கருத்தரங்கில் மாணவர் சாதனை அப்படின்னு அந்த வல்லம் பெரியார் நூற்றாண்டு பாலிடெக்னிக் கல்லூரி மாணவர்கள் வந்து கோயம்புத்தூர் ஆர்விஎஸ் பாலிடெக்னிக் கல்லூரியில் வந்து ஜனவரி 30 நடந்த தேசிய அளவிலான தொழில்நுட்ப கருத்தரங்கு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். அதை பற்றி தான் போட்டிருக்கு. ஃபஸ்ட்டு அந்த வெட்டிக்காடு பெரியார் மெட்ரிகுலேஷன் பள்ளியில் உணவு திருவிழா நடைபெற்றது. 2026, 2027 ஆண்டுக்கான உணவு திருவிழாவில் பள்ளியில் 2 குழுக்களாக பிரிந்து 2 நாட்கள் கொண்டாடப்பட்டது. இப்போது அடுத்து வந்து ஞாயிறு மலர் இந்த முதல் பக்கத்தில் வர ஹெட்லைன் என்னென்னா, உலகை கலங்கடிக்கும் எப்ஸ்டீன் கோப்புகள், மதம் சார்ந்த எப்ஸ்டீன்கள் மாட்டுவது எப்போது அப்படிங்கிறது தான். இதை பாணன்றவர் வந்து எழுதியிருக்கார். டிஜிட்டல் தீர்த்த இயந்திரம், அதுவும் சிறுநீர் தான், இதுவும் சிறுநீர் தான் அப்படிங்கிற தலைப்பில் ஒரு 11ஆம் பக்கம் வந்திருக்கு. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த கோயில்கள்லாம் வந்து தீர்த்தம் கொடுப்பாங்க, ஸ்பூனில் கொடுத்துப்பாங்க தான் பார்த்துருப்போம் நம்ம. ஆனால் இதில் வந்து என்ன, டிஜிட்டல் தீர்த்த எந்திரம்னு அதுக்கே ஒரு எந்திரம் கண்டுபிடிச்சி சர்வ் பண்ணிட்டு இருக்காங்க. பொதுவாக கோவில்களில் அர்ச்சகர்கள் சிறிய கரண்டி மூலம் பக்தர்களின் கைகளில் தீர்த்தம் வழங்குவது வழக்கம். ஆனால் இந்த கோவிலில் பொருத்தப்பட்டுள்ள எந்திரமானது சிறுநீர் கழிக்க பயன்படும் அதே தொழில்நுட்பத்தில் தீர்த்தம் வருவது வெறுப்பாகவும் வருத்தமாகவும் உள்ளது அப்படின்னு பக்தர்கள்லாம் வந்து கவலைப்படுகிறார்களாம். ஐஐடி பிஹெச்யூ பேராசிரியர்கள் நியமனத்தில் வந்து சமூக நீதி புறக்கணிப்பு RTI தகவலால் வெளிவந்த அதிர்ச்சி உண்மைகள்னு சொல்லி போட்டிருக்காங்க. உயர்கல்வி நிறுவனங்களில் இடஒதுக்கீடு முறையாக பின்பற்றப்படுகிறதா என்ற கேள்வியும் வலுப்பெற்றுள்ளது. 2024ஆம் ஆண்டு பெறப்பட்ட RTI தகவலின்படி IIT BHUவில் பணியாற்றும் பேராசிரியர்களில் இடஒதுக்கீடு பிரிவினர் OBC SC ST பிரதிநிதித்துவம் குறைந்த அளவில் இருப்பது அம்பலமாகி உள்ளது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இடஒதுக்கீடுங்கிறது வந்து வாங்குறதே கஷ்டம். அந்த இடஒதுக்கீடை கஷ்டப்பட்டு வாங்கின அந்த இடஒதுக்கீடை இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அதையுமே ஒதுக்கீடு செய்யாமல் இருட்டடிப்பு செய்கிறாங்க அப்படிங்கிறது தான் இந்த தலைப்பே தான். இருட்டடிப்பு செய்யப்படும் இடஒதுக்கீடு அப்படின்னு அதனால தான் தலைப்பே கொடுத்துருக்காங்க. அறிவு வேறு, படிப்பு வேறு, அன்றே சொன்னார் தந்தை பெரியார் அப்படின்ட்டு. பெரும்பாலும் மூட நம்பிக்கைகள் எல்லாமே வந்து கதைகளாகவும் புராணங்களாகவும் பயன்படுத்தப்பட்டு வந்த செய்திகளை உண்மைன்னு நம்பிட்டு அப்படியே வந்து செயல்படுத்தி அதையே நம்பி ஒன்றுமே இல்லாமல் ஆயிடுறாங்க மக்கள். அதாவது தொழில்நுட்பம் வளர வளர மனிதனின் பகுத்தறிவும் வளரும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் ஆந்திர மாநிலம் அனந்தபூரில் நடக்கும் நிகழ்வு மூட நம்பிக்கைகளை இன்னும் ஆக்கப்பூர்வமாக விற்பனை செய்யவும் பயன்படுத்தப்படுகிறது என்பதை தோலுறுத்தி காட்டுகிறது. ஹோவர் போர்டு ஊர்ந்து வரும் ஆதிசேஷன். அதாவது நின்று கொண்டு செல்வதற்காக கண்டுபிடிக்கப்பட்ட ஹோவர் போர்டு கருவியில் சாமியார் படுத்துக்கொண்டு ஊர்ந்து வருவதை பார்க்கும் பொழுது வியப்பை விட வேதனையே மிஞ்சுகிறது. பாம்பின் உடல் போன்ற பொம்மையை முதுகில் கட்டி கொண்டு அந்த இயந்திரத்தின் உதவியால் நகர்ந்து வருகிறார் அவர். ஆதிசேஷனின் அவதாரமாம். மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் தொழில்நுட்பம் மூலம் இயங்கும் ஒரு கருவியை ஆன்மீக சக்தியால் நடக்கும் அற்புதம் போல சித்தரிப்பது அறிவியலுக்கு விடப்பட்ட சவாலாம். அமாவாசையும் ஸ்பெஷல் கட்டணமும். இயற்கையான வானியல் நிகழ்வுகளான அமாவாசை மற்றும் முழு நிலவுகளில் இந்த ஆதிசேஷனை தரிசிக்க சிறப்பு கட்டணம் வேற வாங்குறாங்களாம். கூட்டம் கூடிய பிறகு மணி ஓசைக்கு பிறகு அறையிலிருந்து வெளிப்படுவது ஆதிசேஷன் வெளியே வந்து 3 முறை கோயில் வளாகத்தை படுத்துக்கொண்டே சுற்றி வருவாராம். பின்னர் அவர் உள்ளே சென்று விடுகிறார். முதலில் வந்த கூட்டம் சென்ற பிறகு அடுத்த கூட்டம் ஆதிசேஷனை சேர கூறுகிறது. வெளிநாட்டிலிருந்தும் கூட ஆன்லைனில் முன்பதிவு செய்து நேரலையில் தரிசனம் செய்கிறார்கள் என்பதுதான் உச்சக்கட்ட அவலம் அப்படின்ற மாதிரி அதில் சொல்லியிருக்காங்க. அதுதான் அறிவு வேறு, படிப்பு வேறு, அன்றே சொன்னார் தந்தை பெரியார். இன்னும் பல செய்திகள் இன்றைய ஞாயிறு மலரில் இடம்பெற்றுள்ளன. வாசகர்கள் தவறாமல் படிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். நன்றி, வணக்கம்.